எப்பவுமே விவசாயிகள் சம்மந்தப்பட்ட யார் ஆதரவு இருக்கோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. விவசாயினா இப்போ சீமான் தான் இருக்காரு. அவன் இத்து போனவன், அவனெல்லாம் மனுஷனே கிடையாது. அவனுக்கு என்ன கொள்கை இருக்குது, அவனுக்கு என்ன இருக்குது? சும்மா 4 பேரை வச்சுக்கிட்டு கத்திட்டு உட்காந்துருக்கான். வரலாறு தெரியாது, ஒன்றும் தெரியாது. யாரே எழுதி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு சீமானா தான் சொல்கிறான். அவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது. சும்மா 4 பேரை சேர்த்து வச்சுட்டு கத்திட்டு கிடக்குறான். இந்த நாம் தமிழர் கட்சின்றதை கட்சி அவனுடைய கட்சி கிடையாது. அந்த பேரும் அவனுக்கு கிடையாது, அந்த கொடியும் அவனுக்கு கிடையாது. எல்லாமே ஓசியில் வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்புறம் அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பேசுவீங்க? சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். இந்த நாட்டுடைய வரலாறு பற்றி அவனுக்கு தெரியுமா? ஒரு நீண்ட நெடிய ஒரு 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 தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு இனம் தமிழ் இனம். இந்த தமிழ் இனத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? இது சிவந்தி ஆதித்தனர், ஜீவானந்தன், கக்கன், காமராஜர், கலைஞர், அண்ணா, பெரியார், இவங்கெல்லாம் பேசாத பேச்சு அவன் பேச போகிறான். ஒரு எவ்வளோ பெரிய வரலாற்று மிக்க இந்த நாட்டில் ஒரு மக்கள் தமிழ் இனம் என்பது எவ்வளோலே அழிக்க முடியாத ஒரு இனம். இந்த இனத்தை சார்ந்த இனத்தை வச்சு